சரிங்களா? செவன்டீன் 16 15 வண்டி இதை ரெடி ஆகுது. வண்டி ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி இருக்குது, நம்ம யூட்டர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு நம்ம இப்போ கெஸ் பண்ண தேவையில்லை. அங்கே வரைக்கும் லைட்டாக போகும்போது அதுக்கப்புறம் நம்ம அங்கே கெஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ 6 அடி மெதுவாக எடுங்க. கிளச்சு அவசரம் இல்லை, கொஞ்சம் மெதுவாக எடு. ரேஸ் பண்ணோன்னா கால் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்படியே ஓகே கரெக்டாக. இப்போ அந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டுலாம் 2 டேர்ன் பண்ணுங்கள். ஃபுல் டேனும் 2 டேர்ன் ஃபுல் டேனாக இருக்கணும். ஓகேவா? போதும். நான் சொன்னது யூ டர்ன். சரிங்களா? கொஞ்சம் கவனம் கரெக்டாக இருக்கணும். நான் சொன்னது யூ டர்ன், நீங்கள் சொன்னது நீங்கள் பண்ணுறது ரைட் டர்ன். இப்போ லைட்டாக மூவ்மெண்ட் கொடுக்கணும். மூவ்மெண்ட் கொடுங்க. பண்ணது கரெக்டு தான், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க அவ்வளோதான். புரியுதுங்களா? கிளாஸ் 6 தானே, கொஞ்சம் மெதுவாக தான் வரும். இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி செகண்ட் கியரை கிளச்சை பிடிச்சி கரெக்டாக ஓரமாக போடுங்க. நடுவில் வந்துட்டிங்களா? கண்டிப்பாக மிஸ் ஆச்சு. நான் சொன்னது ஓரமாக போட சொன்னேன். கிளச்சை வெளியே எடுத்துகிட்டு மூவ்மெண்ட் பண்ணணும். கிளச்சை வெளியே எடுத்துகிட்டு மூவ்மெண்ட். புரியுதுங்களா? ஸ்டேரிங் மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் லைனில் லாஸ்ட் லைனில் போகாமல் மிடில் லைனில் போய்க்கோங்க. ஒரு 4 லைன் இருக்குதுன்னா 2வது லைனில் போய்க்கலாம். 3 லைன் இருந்ததுன்னா செகண்ட் லைனில் போய்க்கலாம். ஆனால் 2 லைன் இருக்குன்னா லெஃப்ட் லைனில் மட்டும்தான் போகணும். சரிங்களா? இப்போ ஸ்பீடு 25 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கியர் சேஞ்ச் பண்ணலாமா? கரெக்டாக பண்ணி காட்டுங்க. தேர்டு கியரை மிஸ் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக கிளச்சை வெளியே எடுத்து கரெக்டாக போகும். இப்போ கொஞ்சம் வந்துருக்குது, எதை பார்த்து ட்ரெயின் பண்ணிக்கிங்க? ஆமாம், கற்றுக்கிட்டீங்களா? இல்லை வரலையா? தான் கேட்டேன். லாஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணீங்க. இப்போ இதை விட ஃபாஸ்ட்டாக போகணும். பெட்டர் ஃபாஸ்ட்டு. எவ்வளோ போவீங்க? ஹையஸ்ட்டு 4வது இருக்குது. 40 அபோவ் போங்க. அபோவ் 40 போய்க்கலாம். போகலையே வண்டி 35லேயே நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அப்போ திரும்ப அதே கிளச்சை பிடிச்சி இருந்த கியருக்கே கொண்டு போயிடுங்க. தேர்டு கியருக்கு போயிடுங்க. ஓகேவா? பண்ண மிஸ்டேக் என்ன சொல்லுங்கள்? ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலை. இன்க்ரீஸ் பண்ணாமல் கீரை போட்டால் வண்டி வந்து மூடையை ஒருத்தர் தூக்கிட்டு போகிறான்னா ஒரு மூடை தூக்கிட்டு போகலாம். 2 மூடை தலைக்கு மேலே வச்சா என்ன பண்ணணும்? என்ன ஆகும்? வெயிட் ஏறும். அதே மாதிரி தான் கடமை. ரேஸ் கொடுங்க ஃபாஸ்ட்டாக, இன்னும் ஃபாஸ்ட்டாக கொடுங்க. இப்போ நம்ம ரைட்டில் வளைஞ்சி ரிசர்வ் பேங்க் போகிறோம். இப்போ நம்ம தேர்டில் போகிறீங்க கரெக்டாக. இந்த இடத்துல கியர் மைனஸ் பண்ணணும். அதுக்கு என்ன வேலை பார்ப்பீங்க? கிளச்சு, பிரேக்கும். பிரேக் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க? மைல்டாக. அந்த மைல்டு யூஸ் பண்ணும்போதே கியரை சேஞ்ச் பண்ணிடணும். லெஃப்ட் ஹேண்டை கொண்டு வாங்க. செகண்டுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? ஓகே, முடிஞ்சுதா? இப்போ நீங்கள் ஸ்டேரிங் கேட்ச் பண்ணிட்டீங்க. அடுத்தது எதோ ரிமூவ் பண்ணணும்? கிளச். ஓகே, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். என்ன போங்க. லைட்டாக பெண்ட் இருக்குல்ல, அப்போ ஸ்டேரிங்கை லைட்டாக என் பக்கம் அணைங்க. லைட்டாக அணைச்சிட்டே இருங்க. வண்டி வரும்போது தான் எடுக்கணும், வராமல் எடுக்கக்கூடாது. வந்துச்சா? இப்போ லைட்டாக எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ ஸ்பீடு வந்துச்சா? அடுத்து என்ன கீரு? நல்லா செக் பண்ணுங்கள். ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? தேர்டு போட்டாச்சா? எடுத்தாச்சு, போகிறோம். இப்போ கரெக்டாக அடுத்த கீர் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கணும் போகிறதுக்கு முன்னாடி வண்டி. அடுத்தது ஃபாஸ்ட் கீர் இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லை டிராஃபிக் இருக்குன்னா அடுத்து நமக்கு ஸ்லோ கீர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸ்லோ கீர் என்ன இருக்குதுன்னு முதல்ல கெஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபாஸ்ட் கீர் இருக்குது, 4th கீர் போடுங்க. கேப் இருக்குல்ல, அதனால் 4th. இப்போ 4th போட்டிங்க, பெண்ட் வந்துச்சா? அப்போ கிளச்சு அப்படியே இருக்கட்டும். அப்படியே தேர்ட் கீர் போடுங்க. பிரேக்கில் லைட்டாக சேஞ்ச் பண்ணி, அவ்வளோதான், முடிஞ்சது. சொல்ல அப்போ ஸ்பீட் பண்ணி ஸ்லோ பண்ணிட்டோம். இப்போ வெளியே எடுக்கலாம் காலை. போகலாமா? போய் நம்பர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. போய்கிட்டே பாருங்கள். நல்லா பாருங்கள் எவ்வளோ நம்பர் இருக்குது. 0 வந்துருச்சா? கிளச்சு புஷ் பண்ணுங்கள். பிரேக்கை லைட்டாக மைல்டாக போடுங்க. வண்டி நிறுத்த போகிறோம். கரெக்டாக? நம்பர் 2 வந்துருச்சு. நிறுத்திட்டீங்க. இப்போ கீர் என்ன கீரில் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். தேர்டில். இப்போ என்ன பண்ணுவீங்க மூவ் பண்ணுறதுக்கு? எந்த கீர் போட்டு மூவ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு எப்படி பண்ணுவீங்க? தேர்ட்லேருந்து இப்போ
எதுக்கு வரணும்? செகண்ட். எது ஃபஸ்ட்டு எடுக்கணும்ல தேர்ட்லேருந்து. இப்போ தேர்டில் நிறுத்திட்டீங்க வண்டியை. இப்போ ஃபஸ்ட்டு கீர் எடுக்கணும். கீரை எங்கே மூவ் பண்ணுவீங்க முதல்ல? நியூட்ரல். பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு எங்கே இருக்கு? ஃபர்ஸ்ட் போலாமா? நீங்கள் நியூட்ரல் வந்து தான் போகணும். டேரெக்டாக போக முடியுமா? உள்ளே லாக் ஆகிருக்குல்ல. இல்ல செகண்ட் கியர் போட்டு தான் ஃபர்ஸ்ட் கியர் போலாம். அப்படி கிடையாது. நம்ம நிறுத்திட்டோம்ல வண்டியை. இப்போ ஃபஸ்ட்டு போடுங்க. சரிங்க, பிடிச்சிக்கங்க. 2 கால் இருக்குல்ல, ஒரு கால் எடுத்துட்டீங்க. 2ஆவது காலில் பார்த்து எடுங்க, கவனமாக எடுங்க. அவசரப்படாமல் நிதானமாக. நமக்கு கொஞ்சம் தூரம் தான் தேவைப்படுது, அதுக்கப்புறம் தான் மூவ்மெண்ட் தேவைப்படுது. புரியுதுங்களா? லைட்டாக மூவ் பண்ணிட்டு ரேஸ் சவுண்டு வரும், நாய்ஸ் வெளியில் உள்ளே வரும், வெளியிலே வரும். வருதா? இப்போ கிளச்சை ப்ளே பண்ணிட்டு செகண்ட் சைடில் போடுங்க. நியூட்ரல் பண்ணாமல் சைடாக போடுங்க. போட்டிங்களா? காலை வெளியே எடுத்துகிட்டு அடுத்ததான் மூவ்மெண்ட்டு தான். புரியுதுங்களா? மூவ்மெண்ட் பண்ணும்போது ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான். ஸ்டேரிங் லெஃப்ட் ரைட் பார்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். மெதுவாக போங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? உங்கள் கைக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு சைடு இழுக்கும் வண்டி, இன்னொருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த சைடு இழுக்கும். எந்த சைடும் இழுக்கக்கூடாது. நடுவில் ஒரு பொருளை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அந்த பொருளை நடுவில் அப்படியே அந்த லைனுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ நடு லைன் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நடுவில் வந்துட்டிங்களா? 2க்கு நடுவில் கரெக்டாக இருக்கா? இப்போ வண்டியை ஸ்லோ பண்ணணும். எதில் ஸ்லோ பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டுக்கு ஸ்லோ பண்ணுங்க வண்டியை. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. கொஞ்சம் இந்த பக்கம் ஒதுங்க. வண்டி மூவ் பண்ணணும். இப்போ எப்படி மூவ் பண்ணுவீங்க? மெதுவாக காலை எடுங்க. அவ்வளோதான். ரேஸ் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்க. பிரிட்ஜு வருது, ஆனால் கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போ செகண்ட் போடுங்க. கேப் இருந்தால் செகண்ட் போட்டு செகண்டில் போகலாம். செகண்டில் ஏறும்போது நல்ல இந்த மெஷர்மெண்ட், லெஃப்ட் சைடு மெஷர்மெண்ட், பாடி மெஷர்மெண்ட் லெஃப்ட்லேயே வரணும். ஏறும்போது இப்போ வண்டி ஸ்லோவாக தான் ஏறுது. ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சை புஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீரை ஒதுக்கி விடுங்க. கிளச்சை பாதி எடுங்க, லைட்டாக எடுங்க. இப்போ வண்டி போகும்போது டக்குன்னு திருப்புங்க, வண்டியை திருப்புங்க. அங்கே மாதிரி ஃபுல் புஷ் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க அப்படியே. இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள். ஃபுல் புஷ் இந்த பக்கம் நல்லா வரணும் வண்டி. என்ன மிஸ் ஆச்சு? ரைட்டில் ஃபுல் புஷ் கொடுத்தீங்க, லெஃப்ட்டில் என்னாச்சு? ஸ்லோவாக கொடுத்துட்டீங்க. கொடுக்க முடியுமா ஸ்லோவாக? ஏன்னா பிரிட்ஜில் இடமே வந்து 2 வண்டி தான் போகிற மாதிரி இருக்குது. ரைட்டில் ஒரு ஃபுல் புஷ் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஃபுல் புஷ் கொடுக்கணும். லெஃப்ட்டில் ஃபுல் கொடுக்கலன்னா என்ன ஆகும் வண்டி? எதனால்? என்ன ரீசன்? ஒரு பக்கம் கரெக்டாக கொடுக்குறது, ஒரு பக்கம் ஸ்லோவாக கொடுக்குறது. ஏன்? பாடி வீக்கா, ஹேண்ட் வீக்கா? என்ன வீக்கு? ஸ்டேரிங் நல்லா தான் இருக்குது. என்ன வீக்கு? பவர் இல்லை. ஹேண்டில் பவர் இருந்தால் எடுக்க முடியும் உங்களால். ஸ்டேரிங் ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் நிற்கிற இடத்துலேருந்து எடுக்கணும். கை எடுங்க. 5 சுற்றிட்டேன். ஸ்டேரிங் எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் எடுக்கிறது அப்படியே பார்த்து பொறுமையாக எடுக்க முடியுமா? அப்படி பொறுமையாக எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? கிளச் இருக்குல்ல, அதை எப்படி எடுத்துருக்கணும்? இது உங்களுக்கு முடியல, சரி, திருப்பும்போது திருப்பிட்டீங்க. லெஃப்ட்டில் எடுக்கும்போது உங்களால் முடியல, ஸ்டேரிங்கும் கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதையும் லேட்டாக எடுக்கணும்ல. இதை எப்படி எடுக்கணும்? கொஞ்சம் பிடிச்சி வச்சு மெல்லமாக எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் சுற்றுறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ரன்னிங்கில் அப்படியே இதையும் ரன் பண்ண விட்டுட்டீங்க, இதையும் ரன் பண்ணிட்டீங்க. ரைட்டில் லெஃப்ட்டில் லூஸ் பண்ணுறதுக்கு கிளச்சு ரன்னிங்லேயே இருக்குது. அப்போ கிளச்சு ரன்னிங்கில் மேலே இருந்ததுன்னா என்ன ஆகும்? வண்டி எகிருமா எகிராதா? எகிரிச்சா இல்லையா வண்டி ரைட்டில்? அதுக்கு என்ன பண்ணணும்? கிளச்சை இப்போ நீங்கள் ஸ்லோவாக இந்த பக்கம் வரணும்னா என்ன பண்ணுவீங்க? 2 வாட்டி சுற்றுங்க. இந்த பக்கம் சுற்றணும்ல. வண்டி ஆனில் தான் இருக்குது. லெஃப்ட்டில் சுற்றுங்க 2 வாட்டி. சுற்றிட்டிங்களா? போதும். கொஞ்சம் இருங்க. வண்டி இங்கே பாருங்கள், வண்டி அங்கே போகாது. இங்கே பார்த்துட்டு வண்டி வருது அங்கேருந்து காரு. இங்கே பார்த்துட்டு கிளச்சை எப்படி எடுக்கணும்னு சொன்னேன்? எவ்வளோ மெல்லமாக எடுக்கணும் பாருங்கள்.
இங்கே பாருங்க வண்டி வருதா, வண்டி இப்போ அங்கே போகுதா, வண்டி இப்போ இங்கே வரணும் உங்கள் சைடு. என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்கள், என்ன தப்பு? ஏன்? காலை வெளியே எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனையை சீக்கிரம் எடுக்கிறது. அவர் பிரச்சனை என்ன இருந்துச்சு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அந்த பிரச்சனை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். புரியுங்களா? நாளைக்கு பார்க்கலாமா? சால்வ் பண்ணிவிடுவீங்களா? வாங்க நீங்கள். அடுத்தது 3வது கியர். ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்டாக 3வது கியர் போடுங்க. காலை வெளியிடுங்க. போங்க. நம்பர் 13 போகலாமா? போகலாம். போங்க. பின்னாடி பார்த்துக்கங்க போகும்போது. அந்த இடத்துல வளைய பகுதி இருக்குது. ரேஸை கொஞ்சம் நிறுத்திட்டு ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வண்டி திருப்புங்க. கண்ட்ரோல் பிரேக்கில் இருந்துட்டு திருப்புங்க. ஓகே. காலை மாற்றுங்க. போங்க. கண்ணாடி பாருங்கள் திருப்பும்போது. கண்ணாடி பாருங்கள். போங்க, ஃபாஸ்ட்டாக போங்க. 40 தாண்டுங்க. போதும். அடுத்த கீரை. 3ல் 4ல் போகிறீங்கன்னா கிளச்சு காலை பெடல்லேருந்து எடுத்து சைடில் வச்சுக்கிடணும். புரியுதா? இப்போ பிரேக் மட்டும் லைட்டாக தொட்டுட்டு திரும்ப மாறிடுங்க. ஹை ஸ்பீடில் இருக்குது அதனால். இப்போ மாறுங்க. இப்போ கீரை கம்மி பண்ணணும். பிரேக்லேயும் கிளச்லேயும் 3வது கீருக்கும் வந்துருங்க. பிரேக்கில் வாங்க. ஏன் பிரேக் வரல? 2வது கீர் போடுங்க. காலை மெதுவாக எடுங்க. மெதுவாக கொடுங்க. நேராக போனோம். கீர் மாற்றலாம். ரோடு வளைஞ்சி நேர் பகுதி வரணும். வந்தால் தான் 4வது கீருக்குள்ள ஸ்பீடை கொடுக்க முடியும். ஸ்பீடு கொடுங்க. 40 தாண்டுங்க. போதும். பின்னாடி பார்த்துட்டு கீர் போடுங்க. 4வது கீரை 2 பக்கம் பார்த்துட்டு போடுங்க. கீர் போடும்போது ஆடக்கூடாது. ஆட்டோ இருக்கா? கொஞ்சம் அந்த பக்கம். இப்போ எவ்வளோ போகுது ஸ்பீடு? 50 போகுது. அப்படியே போங்க. ரெட் லைட் போடுறானா அப்போ அதுக்கு முதல்ல பிரேக் போடுங்க. அடுத்ததாக கிளச்சை போட்டு கீரை குறைங்க. 3 2 2 அப்படி 1 ஓரமாக நிப்பாட்டி போடணும். 1 போடும்போது வண்டி நிற்கணும். அப்படியே. நின்றுச்சா வண்டி? ஓகேவா? இப்போ அவசரப்படக்கூடாது. பிரேக்கில் இருங்க. ஏன்னா பள்ளம் இருக்குது முன்னாடி. வண்டி இழுத்துரும். வண்டி போனதுக்கப்புறம் காலை பொறுமையாக எடுங்க. அவசரம் இல்லை. ரேஸ் லேட்டாக கொடுங்க. கிளச்சை மட்டும் எடுத்து போங்க. இப்போ ரேஸ் கொடுங்க. கொடுத்த உடனே செகண்டை மாற்றணும். ஏன்னா இது பள்ளம். புரியுதுங்களா? ஸ்பீடு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ரைட்டில் மாறிக்கங்க. இண்டிகேட்டர் போட்டு ரைட் லைன் எங்கே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். ஸ்லோவாக தான் மாறணும். கொஞ்சமாக மாறுங்க. பாருங்கள். வண்டிக்கு இடம் கொடுங்க. மாறிட்டிங்களா? இந்த லைன் போதும். அடுத்த லைனுக்கு இன்னொரு டைம் எடுத்தால் மாறணும். இப்போ அந்த பக்கம் மாறுங்க. கியர் மாற்றுங்க. 3வது கீரை மாற்றுங்க. போங்க. இப்போ என்ன பண்ணணும்? குறைக்கணும் கீரை. அதுக்கு பிரேக் யூஸ் பண்ணல. கரெக்டான பிரேக்காக பாருங்கள். அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. 2வது கீர் யூஸ் பண்ணுங்க. 2 நிப்பாட்டுங்க வண்டியை. அடுத்து என்ன பெண்டிங் இருக்குது? இண்டிகேட்டர் கீர் பெண்டிங் இருக்குல்ல. நிற்கும்போது கால் ரேஸில் இருக்கக்கூடாது. கால் பெடல் பிரேக்கில் இருக்கும். அப்படி இருக்கணும்.
நீங்கள் வண்டி லைட்டாக கிளச்சில் மூவ் பண்ண போகிறீங்க, கிளச்சில் யூட்டர்ன் பண்ண போகிறீங்க. அப்படிங்கும்போது பிரேக் லூஸில் வச்சுக்கணும். இன்னும் யாராவது நீங்கள் யூட்டர்ன் பண்ணும் பாதி தூரத்தில் யாராவது வராங்கன்னா கிளச்சை உள்ளே சொருவிட்டு தான் பிரேக் அழுத்தணும். அதுக்கு முன்னாடி பிரேக் அழுத்தக்கூடாது. ரெட் லைட் போட்டோம், க்ரீன் லைட், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. மெதுவாக எடுங்க காலை, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு எடுங்க. போதும் போதும் போதும், எடுங்க. போதும், வண்டி அப்படியே போட்டோம் 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 போட்டோம். யூட்டர்ன் பண்ணுங்க, டக்குன்னு பண்ணுங்கள், ஃபுல்லாக யூட்டர்ன் பண்ணுங்கள். சைக்கிளை பார்த்துக்குங்க, எடுத்து விடுங்க, வண்டியை எடுத்து விடுங்க. எந்த பக்கம் எடுங்க, எடுங்க. அதுவாக எடுக்கக்கூடாது, நீங்கள் எடுக்கணும், புரியுதுங்களா? போங்க. போங்க, அடுத்த கீர் போடுங்க. அங்கே என்ன மிஸ்டேக் ஆச்சு சிக்னலில்? ஆஃப் ஆயிடுச்சு. எதனால? கிளட்ச் ஸ்பீடாக. வண்டி லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு கண்ணாடி பாருங்கள். பிரேக்கில் கால் வந்துடணும். கண்ணாடி பார்க்கும்போது கிளச்சில் கால் போயிடணும், அதுக்கப்புறம் பிரேக்கில் கால் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். சரிங்க, கிளச்சை பிடிச்சா தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும், பிடிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நியூட்ரல் பண்ணுங்க.